முக்கிய செய்தி: தூய்மை பணியாளர்களை அகற்ற தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 13ஆம் நாள் போராட்டத்தில் களத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அகற்ற கோரி தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் ஹரீஷ் இணைகிறார். ஹரீஷ், இதற்கு முன்பாக பேச்சுவார்த்தை நடந்தபோது கூட பேச்சுவார்த்தையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ராஜரத்னம் ஸ்டேடியத்திலாவது போராட்டத்தை நடத்துங்கள் என பேச்சுவார்த்தையில் கூறியதாகவும், அதற்கு எங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாவிடில் போராட்டத்தை நடத்தக்கூடிய இடத்தில் மாற்றம் இருக்காது என்பதாக இவர்கள் சொல்லிய நிலையில் தற்போது உயர்நீதிமன்றமே இத்தகைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதை போராட்டத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் எப்படி எதிர்கொள்ளவிருக்கிறார்கள்? அவர்கள் இந்த உத்தரவை பற்றி என்ன சொல்கிறார்கள்? கடந்த 13 நாட்களாக சென்னை ரிபன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் அவர்கள், அதாவது மண்டல் 5 மற்றும் மண்டல் 6க்கு உட்பட்ட தூய்மை பணியாளர்கள் அவர்கள் பணி நிரந்தரம் கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்திருந்தார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருந்த போது நேற்றைய தினத்திலிருந்து அந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது இருந்தது. அதில் அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த பகுதி, அதாவது ரிபன் மாளிகையில் இருந்து, அதாவது ராஜரத்ன மைதானத்தில் போராட்டத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தால் அந்த பேச்சுவார்த்தையில் மேற்கொண்டிருந்தால் அதன் அடிப்படையிலும் இன்று அந்த வழக்கின் அடிப்படையில் இந்த வழக்கு தீர்ப்பாகி வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அதாவது இந்த பகுதியில், அதாவது ரிபன் மாளிகையில் நீங்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள், நீங்கள் கையெழ வேண்டும். மேலும் அந்த ராஜரத்ன மைதானம் அல்லது மாற்று இடத்திற்கு அந்த போராட்டத்தை ஆனதை நீங்கள் தொடர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் கொடுக்கிறார். மேலும் இந்த போராட்டத்தில் அந்த பகுதியில், அதாவது ரிபன் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கனகதாரா, ஹரீஷ், இப்போது போராட்ட களத்திலிருந்து அகற்றப்படுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அகற்றப்படுதல் என்பது எத்தகைய அகற்றப்படுதல்? இவர்கள் காவல்துறையால் அகற்றப்பட இருக்கிறார்களா? ஏற்கனவே பணி நிரந்தரம், தனியார் மயமாக்குதல் என 2 பிரதான கோரிக்கைகள் அவர்களுடைய முக்கிய கோரிக்கைகளாக இருக்கிறது. கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் நாங்கள் இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்பது அவர்களுடைய பிரதான விஷயமாக இருக்கிறது. அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 13வது நாள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் உழைப்போர் உரிமை இயக்கமும் இந்த போராட்ட களத்தில் இருக்கிறது. அவர்கள் தரப்பு தலைவர் அவர் என்ன சொல்கிறார்? பல்வேறு கோரிக்கைகள், முக்கியமாக அந்த பணி நிரந்தரம் கோரிக்கையாக வைத்திருந்தார்கள். அது குறிப்பாக அந்த மண்டல் 5, 6 பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்கள். மேலும் இந்த போராட்ட காலத்தில், அதாவது இந்த போராட்ட காலத்தை கைவிட வேண்டும் என்று தெரிவிக்க மற்றும் மற்ற பகுதியில் தான் இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ரிபன் மாளிகை உட்பட்ட பகுதியில் போராட்டத்தில் கையில் இருக்க வேண்டாம் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே போலவும் இந்த பகுதியில் போராட்டத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று, அதே போலவும் இன்று காலை முழுவதும் பலத்த பாதுகாப்புடன் காவல்துறையினர் அந்த பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதே போலவும் அவர்கள் போராட்டமானார்கள் மற்ற பகுதியில் போனாலும் நாங்கள் தொடருவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஹரீஷ், இதுவரை பேச்சுவார்த்தையானது 7 முறை நடந்ததாகவும் 7 கட்ட பேச்சுவார்த்தையும் சுமூகமான நிலையை எட்டாத பட்சத்தில் தான் இத்தகைய ஒரு மாநகராட்சி தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. பிரைவேட்டைசேஷனின் வாயிலாக பெறப்படக்கூடிய சலுகைகளையும் அவர்கள் பட்டியலிட்டார்கள். இதனை அடுத்தும் அவர்களுக்கான பேச்சுவார்த்தைக்கான அழைப்பையும் நேற்று அரசானது விடுத்திருந்தது. அந்த அழைப்பையும் இவர்கள் மறுத்திருந்தார்கள். ஸோ இதை அடுத்து அவர்களுக்கு மேலும் ஏதேனும் இந்த அழைப்பு, பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு இன்று ஏதேனும் விடுக்கப்பட்டதா? இந்த உத்தரவிற்கு முன்பாக இந்த இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில் தூய்மை பணியாளர்களின் சார்பாக யார் யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள்? மேயர் பிரியா, அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் போராட்டம் நடத்தியும் தீர்வு கிடைக்காததால் தொடர்கிறது தூய்மை பணியாளர்களினுடைய 13வது நாள் போராட்டம். சென்னையில் அனுமதிக்கப்பட்ட பகுதியில் போராட்டத்தை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
மேலும் சென்னை மாநகராட்சியினுடைய அலுவலகம் ரிப்பன் மாளிகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை அகற்ற கோரி உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்று தமிழக அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது உயர்நீதிமன்றத்தில். இந்த போராட்டத்தின் ஊடாக தமிழக அரசின் மீது ஒரு தவறான பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது என்பதாக ஒரு விளக்கத்தை தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தது. இந்நிலையில் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், சொல்லுங்கள், 7 கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமான நிலையை எட்டாத நிலையில் நேற்று ஒரு மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் அரசு தரப்பில் இவர்களுக்கான பேச்சுவார்த்தை அழைப்பையும் போராட்டக்காரர்கள் மறுத்திருந்தார்கள். இதனை அடுத்து வேறு ஏதேனும் பேச்சுவார்த்தைக்கான முயற்சி அரசு தரப்பிலோ மாநகராட்சி தரப்பிலோ முன்னெடுக்கப்பட்டதா? சென்னை மாநகராட்சியின் மண்டலம் 5 மற்றும் 6 பார்த்தோம் என்றால் இந்த தூய்மை பணியாளர்களானது தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் பொறுத்தவரைமே கடந்த 19ஆம் தேதி சென்னை பெருநகர மாநகராட்சி அறிக்கை மூலம் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் பார்த்தோம் என்றால் இனி வரும் காலங்களில் பார்த்தோம் என்றால் இந்த தனியார் ஒப்பந்தமானது இனி வழங்கப்படும் எனவும் உங்களுக்கு மாத ஊதியமானது 25,000 15,000 குறைக்கப்படும் என தற்போது கூறப்பட்ட நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ளாத தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து 13வது நாளாக சென்னை பெருநகர மாநகராட்சி முன்பு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தின் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் பல்வேறு பகுதியில், அதாவது புறநகர் பகுதியில் முழுவதுமே ஆங்காங்கே குப்பைகள் தேங்கப்பட்டு பொதுவாக இந்த சென்னை சிங்கார சென்னை என்ற 2.0 திட்டமானது இப்போ சீர்திட்டு காணப்படுவதாக பொதுமக்களின் கருத்தாகவும் இருந்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த தூய்மை பணியாளர்கள் சென்னை பெருநகர மாநகராட்சி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த எதிரொலியாக 7 கட்டங்களாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் தொடர்ந்து 7 கட்டங்களாக பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த 7 கட்ட பேச்சுவார்த்தை பொறுத்தவரையுமே தோல்வியில் நிறைவு பெற்றதாக இதனைத் தொடர்ந்து ஒழிப்போர் உரிமை இயக்கம் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் எதிரொலியாக பார்த்தோம்னால் கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்த நிலையில் இதற்கு கால அவகாசம், அதாவது சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக இதற்கு முடிவு செய்வதற்காக 2 நாள் கால அவகாசம் வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கோரிக்கை வைத்தனர். அதன் எதிரொலியாக அவர்கள் கோரிக்கை வைத்ததன் காரணமாக 2 நாட்களானது தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு முழுவதுமே இன்று காலை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் இதற்காக தீர்ப்புகள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பெருநகர மாநகராட்சி என்பது பொதுமக்களின் சேவை கருத்தில் கொண்டு எப்பொழுதுமே அது சாலை பரபரப்பான சாலையாகும். இந்த சாலையில் இது போன்ற தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதன் எதிரொலியாக பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், அதாவது போக்குவரத்து நெரிசல், பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக அதனை தடுக்கும் விதமாக தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது இவர்களுக்கு எதிராக, அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பானது வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு என்று பார்த்தால் சென்னை பெருநகர மாநகராட்சி முன்பு இனிவரும் காலங்களில் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, இது இனிமேல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டால் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைப்பார்கள் என்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. அதன் எதிரொலியாக நீங்கள் போராடுங்கள், அதனுடைய உங்கள் உரிமை, ஆனால் இந்த இடத்தில் போராடக்கூடாது, உங்களுக்கு என தனி ஒரு இடம் கொடுக்கப்படும், அந்த இடத்தில் நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள் என சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு வழக்கான தீர்ப்பானது வழங்கியிருக்கிறது. இதன் எதிரொலியாக தற்பொழுது பார்த்தோம் என்றால் கடந்த 13 நாட்கள், அதாவது 12 நாட்கள் முழுமையாக நிறைவுபெற்று இன்று 13வது நாளாக பார்த்தோம் என்றால் சென்னை பெருநகர மாநகராட்சி முன்பு 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் எதிரொலியாக இதற்கு முன்பாக, அதாவது 2 நாட்களுக்கு முன்பாகவே அவர் அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்றது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் பொறுத்தவரையுமே நாங்கள் உறுதியாக இங்கெல்லாம் போராடுவோம் என்ற நிலையில், ஆனால் அவர்களுக்கு போலீசாரும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் எதுவும் இருக்கவில்லை. இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் பொறுத்தவரையுமே தமிழக அரசிற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக அவர்களை அப்புறப்படுத்தி இவர்களுக்கென தனி ஒரு இடம் கொடுக்கப்படும், அந்த இடங்களில் இவங்க போராட்டம் தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த ரிப்பன் மாளிகை பார்த்தோம் என்றால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த தூய்மை பணியாளர்கள் பொறுத்தவரையுமே இன்னும் சற்று நேரத்தில் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் தொடர்ந்து போராட்டத்துக்கான அனுமதியானது சென்னை உயர்நீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. ஆனால் இந்த தோல்வி, அதாவது 7 கட்டங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையானது தோல்விப்பட்டு மேலும் இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதுவும் ஒரு தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. ஆனால் தூய்மை பணியாளர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால், நீங்கள் எதுவாயினும் செய்தாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம், எங்களுக்கு நிரந்தர பணி இல்லை என்றால் மாத ஊதியம், அதாவது பழைய காலத்தில் கொடுக்கப்பட்ட 25,000 மாத ஊதியமே எங்களுக்கு வழங்க வேண்டும், இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் எங்கு வேண்டுமானாலும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இனிவரும் காலங்கள், அதாவது காவல்துறையினரை கைது செய்தாலுமே இனிவரும் பாளையில் கூட எந்த இடத்தில் பண்ணாலுமே நாங்கள் அதே இடத்தில் போய் தொடர்ந்து என்னோட போராட்டத்தை தொடர்ந்துதான் நடப்போம் எனவும் தொடர்ந்து ஒழிப்போர் உரிமை இயக்கம் மற்றும் இந்த தூய்மை பணியாளர்களும் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு
உத்தரவிட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தனி இடம் கொடுக்கப்பட்டு அந்த இடத்தில் நீங்கள் போராடுங்கள் என்ற ஒரு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. 13 நாட்கள் கடந்துமே இதுவரைக்குமே சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக எந்த ஒரு தகவலையும், அதாவது நேற்று மட்டும் பார்த்தோம் என்றால் நீங்கள் பணிக்கு திரும்புங்கள், இந்த 5-6 மண்டலங்களில் இருக்கக்கூடிய 20 லட்சம் பேர் உங்களால் பாதிக்கப்படுகிறார்கள், மீண்டும் நீங்கள் பணிக்கு திரும்புங்கள், உங்களுக்கு பணி பாதுகாப்பு, மேலும் இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் பொறுத்தவரை மாத சம்பளம் 100% கிடைக்கும் எனவும் உங்களை பணியிலிருந்து நீக்க மாட்டார்கள் என 100% உறுதியளிக்கிறோம் என சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக 12 நாட்கள் கழித்து இந்த அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின் எதிரொலியாக நேற்று அவர் பணியாளரிடம் பேசபோது எங்களுக்கு அறிக்கை எதுவும் தேவையில்லை, எழுத்துப்பூர்வமாக எங்களை நிரந்தர பணி வழங்க வேண்டும், இல்லை என்றால் மாத ஊதியம் பழைய காலத்தில் வழங்க வேண்டிய 25,000 வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தொடர்ந்து 13வது நாளாகவும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டமானது 13 நாட்கள் கடந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று தீர்ப்பு வந்த நிலையில் தமிழக அரசிற்கு ஆதரவாக இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தில் தான் நீங்கள் போராட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்பொழுது 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு அந்த பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்டு அவர்களுக்கென தனி இடங்கள் கொடுக்கப்பட்டு அந்த இடங்களில் அந்த போராட்டமானது இனிவரும் காலங்களில் தொடரும் எனவும் கூறப்படுகிறது. அதாவது நாளை மறுநாள் பார்த்தோம் என்றால் நாடு முழுவதும் பார்த்தோம் என்றால் இந்த சுதந்திர தினமானது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கிய நாளில் இந்த மாநகராட்சி முன்பு இது போன்ற, அதாவது தமிழகத்தின் தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையில் இந்த மாநகராட்சி முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தினால் இந்த சுதந்திரம் பெற்றதுக்கே ஒரு ஆதாரம் இல்லையாக என்று கருதி கொண்டுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு பொறுத்தவரையுமே தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக தான் வழங்கியிருக்கிறது. ஆனால் பார்த்தோம் என்றால் அவர்கள் எங்களை மாநகராட்சி தான் கைவிடப்பட்டது, ஆனால் எங்களை உயர்நீதிமன்றம் எங்களை கைவிடாது என்ற நம்பிக்கையோடு இருந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான் கிடைத்திருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் இனிவரும் காலங்களில் எங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அந்த தூய்மை பணியாளர்கள் கருத்தாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் அல்லாமல் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை கூட சொல்ல தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நிரந்தர முடிவு வரும் வரை நாங்கள் போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது அவர்கள் போராட்ட களத்திலும் இருந்து வருகிறார்கள். மேலும் இன்னொரு இடத்திற்கு போனாலுமே இந்த கோரிக்கைகளை முன்வைத்து எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற நம்பிக்கையோடு தான் தூய்மை பணியாளர்கள் நிலையானது இருந்து வருகிறது. கனகதாரா. போராட்ட களத்தை மாற்ற சொல்லி இருக்கிறது உயர்நீதிமன்றம். துப்புரவு பணியாளர்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. போராட்ட களத்தை மாற்றுங்கள், இல்லாவிடில் நீங்கள் அகற்றப்படுவீர்கள், உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய இடத்தில் உங்களுடைய போராட்டத்தை தொடங்கலாம் என உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த உத்தரவினுடைய முழு சாரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன். கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று 13ஆம் நாள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் தூய்மை பணியாளர்களை அகற்ற கோரி தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த நேரத்தில் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுவரை நடத்தப்பட்ட 7 கட்ட பேச்சுவார்த்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு இடமானது வழங்கப்படும், அந்த இடத்தில் உங்களுடைய போராட்டத்தை தொடரலாம் என அமைச்சர் சொன்னதாகவும், அதற்கு இவர்கள் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது உங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் நீங்கள் போராட்டத்தை தொடருங்கள், ரிப்பன் மாளிகையை விட்டு அகற்றப்படுவீர்கள் என்பதாக ஒரு உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. மேயர் பிரியா, அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு கிடைக்காததால் இந்த போராட்டம் 13வது நாள் வரை இன்று வரை தொடர்ந்து நீடித்து வருகிறது. தற்போது அங்கு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அகற்ற கோரி தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுவரை நடந்த 7 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்த நிலையில் எங்களுடைய போராட்ட களம்தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா, நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் உங்களுக்கு பிரச்சனையாக தெரியவில்லையா என போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்திருந்தனர். ரிப்பன் மாளிகையின் முன்பு போராட்டம் நடத்துவதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக தெரிகிறதா என்பது அவர்களுடைய கேள்வியாக இருந்தது.